அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த நண்பர்களே, உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம் பார்த்து வருகின்றோம். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலே இருந்து மீனராசிக்கு இடம் பெயர்கிறார். இந்த இடப்பெயர்ச்சி காலத்திலே எந்தெந்த ராசிகளுக்கு எவ்வாறான நற்பலன்கள் கிடைக்கும் என்பதையெல்லாம் இப்போது உங்களுக்கு வரிசையாக சொல்லி வருகின்றேன். அந்த வகையில் துலாம் ராசி அன்பர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை இன்று பார்ப்போம். இந்த துலாம் ராசி என்பது எல்லோரையும் சமமாக மதிக்கக்கூடியவர்கள், விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை உடையவர்கள், நீதியையும் தர்மத்தையும் கடைபிடிக்கும் எண்ணம் இருப்பவர்கள். சில நேரங்களில் அதிலிருந்து தவறி வருத்தப்படுவதும் உண்டு. மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடோடி சென்று உதவக்கூடிய உள்ளம் படைத்தவர்கள், குடும்பத்தின் மீது அலாதியான பற்று கொண்டவர்கள். இதில் சிலர் பாதிக்கு பாதி அப்படி இப்படி இருப்பாங்க. குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, வெளியில் உள்ளவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்படி ஒரு நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் உள்ள ஒரு ராசியினர் துலாம் ராசியினர். இந்த துலாம் ராசியினருக்கு 6ஆம் இடத்திலே சனி வருகிறார். 6ஆம் இடம் என்பது ரோகஸ்தானம். ரோகம் என்பது உடல் சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடியது. அந்த ரோகஸ்தானத்திலே வருகிறார். யோக காலமான காலம் இந்த காலம். அது மட்டுமல்ல, குருவினுடைய பார்வை மிகச்சிறப்பாக அமைய போறதுனால இப்போ அஷ்டம குரு இல்லையா, 9ல் குரு வர போறாரு. 9ல் குருவும் இந்த ரோகச்சனியும் இணைந்து ராஜயோகத்தை தரப்போகிறார். நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். 70% மேற்பட்ட நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த சனிப்பெயர்ச்சி காலம். அந்த வகையிலே இந்த துலாம் ராசி நேயர்கள் என்னென்ன விஷயங்கள் நன்மைகள் அடையப் போகிறீர்கள், அதற்கான வழிமுறைகள் என்னென்ன தீங்குகள் உங்களுக்கு வரப்போகின்றது, அதை தற்காத்து கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையெல்லாம் நாம் இப்போ சற்று ஆய்வு செய்வோம். அந்த வகையில் இந்த துலாம் ராசியிலே சனி பகவான் உச்சம் அடைகிறார். உச்சம் அடையும் போது என்ன நடக்கும்? ராஜயோகம் வரும், முன்னேற்றங்கள் வரும். அந்த வகையில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும். ஆனால் பணிச்சுமை இருக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும், பட் பணிச்சுமை இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கான சூழ்நிலைகள் அமையும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமேன்னு கவலைப்படக்கூடாது. அதற்கு பின்பு முன்னேற்றங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு வரக்கூடியது. அடுத்த கட்டத்திற்கு உங்களை எடுத்து செல்வதற்கான காலம்தான். அந்த பணிச்சுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் இருந்து அடுத்ததுக்கு போகணும். அப்போ அதுக்கான ஒரு காலமாகத்தான் இது அமையும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் விடாமுயற்சியும் பொறுப்புணர்வோடும் இந்த காரியங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா உத்தியோகத்தில் உங்களை கையில் பிடிக்க முடியாது, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் விரிவாக்கம் நடக்கும். நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உயர்ந்து செல்லலாம். அதே நேரத்தில் புதிய யுக்திகளையும் புதிய வழிமுறைகளையும் கையாளப் போகிறீர்கள். உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் பல முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் நடக்கும். அதே நேரத்தில் இந்த வியாபாரத்தில் சில சவால்களையும் சந்திக்க வேண்டி வரும். விவேகமான முறையில் அணுகணும். எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்யக்கூடாது. யோசித்து நிதானமாக செய்யணும். அதே நேரத்தில் தொழில் போட்டியும் எதிரிகளும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில். ஏன்னா ரோகச்சனி வரும் பொழுது உங்களுக்கு தொழில் போட்டி வரும், எதிர்ப்புகள் வரும், எதிரிகளினுடைய தாக்கம் அதிகரிக்கும். ஆனால் எல்லாத்தையும் இலகுவிலேயே நீங்கள் முறியடிச்சுக்கிட்டு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். நிச்சயமாக இதில் வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஏன்னா குரு பலமாக வர்றாரு மே மாதத்துலேருந்து. உங்கள் கடன்கள் நிறைய
தீரும். அதே நேரத்தில் கடந்த கால உங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த அனுபவத்தை வைத்து நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் மேற்கொண்டால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மரியாதை கிடைக்குங்க. உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க, வழிகாட்டுதல் கேட்பாங்க. இது எல்லாத்திற்குமே ஒரு நல்ல காலமாக அமையும். அதே நேரத்தில் உறவில் கணவன் மனைவி சொந்தக்காரங்க மத்தியில் தேவையில்லாத வதந்திகளை இந்த பேக் பைட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க, புறஞ்சொல்லுவாங்க. அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவி உட்பட உறவுகள்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த வதந்திகளையும் இந்த பேக் பைட்டிங்னு சொல்லக்கூடிய அந்த புறம் பேசுதல் அந்த நபர்கள்ட்ட இருந்து விலகி இருங்க. விட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ரோகச்சனி காலம், குடும்பத்திலையும் சிக்கல் வரும். விட்டு கொடுக்கணும். அதே நேரத்தில் ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக கணவன் மனைவி பேசிங்க. 2 பேருக்குள்ளேயும் அன்பான வெளிப்படையான கலந்துரையாடல் வேணும். அது இருந்துச்சுன்னா பல பிரச்சனைகளை தீர்க்கலாம். உங்கள் கருத்து வேறுபாடெல்லாம் ஒரு கனப்பொழுதுல நீங்கிடும். நான் வச்சதுதான் சட்டம்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஈகோ பார்த்தீங்கன்னா நடக்காது. அப்போ கருத்து வேறுபாடுகள் களையணும்னா கன்சல்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லவ்விங்லி கன்சல்டேஷன். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். குடும்பங்களில் பிரச்சனை என்ன? அதுதான். இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள்லேருந்து எங்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வர்றதெல்லாம் 90% குடும்ப பிரச்சனை தான். கணவன் மனைவி பிரச்சனை. கணவன் அடிக்கிறான், குடிக்கிறான் அப்படின்னு. கணவர்கள் வர்றாங்க, மனைவி அடங்கிறது இல்லை, வேலைக்கு போகிறாங்க, திமிரா பேசுகிறாங்க. இப்படி அவங்கள பற்றி இவங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் போயிட்டு இருக்குது. காரணம் ஈகோ. அது மட்டும் இல்லாமல் அவர் நினச்சதை பேசிட்டு போவார், இந்த அம்மா இவங்க நினச்சதை பேசிட்டு போவாங்க. இப்படி சூழ்நிலைகள் மாறணும். இதெல்லாம் தப்பு. கன்சல்டேஷன் பண்ண உட்காருங்க. உட்காந்து நல்ல நிலையில் இருக்கும்போது உட்காந்து கன்சல்டேஷன் பண்ண, கருத்து வேறுபாடத்தை தீர்த்துருங்க. உங்கள் காலம் இந்த சனி பேச்சு காலம் அருமையாக இருக்கும். குடும்பத்துக்காக நேரத்தை கொஞ்சம் செலவிடுங்க. நீங்கள் கொஞ்சம் ஓடுவீங்க. ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு ஓடுவீங்க. ஆண்கள் பெண்கள் கூட 2 வகையும் இப்போ சம்பாதிக்கிறாங்க. 2 பக்கம் ஓடுவாங்க. ஆனால் குடும்பத்துக்கு நேரம் செலவிடுங்க. பிள்ளைங்களோட உட்காந்து கன்சல்ட் பண்ணுங்கள். பிள்ளைங்களோட உட்காந்து பேசுகிறதே கிடையாது. அப்பாவும் அம்மா வந்துட்டாங்க, அடிக்கடி அரக்க பறக்க வேலையாக பார்த்துட்டு அவங்க 2 பேரும் 2 மொபைலில் உட்காந்துக்க வேண்டியது. பிள்ளைங்க ஒரு 2 பேர் இருந்தால் 2 மொபைலில் உட்காந்துக்க வேண்டியது. உறவுகளும் சந்தோஷங்களும் பறிபோய் கொண்டு இருக்கிறது. கலாச்சாரமும் சீரழிந்து கொண்டு இருக்கிறது. பார்க்குறீங்களா எத்தனை பிரச்சனைகள்? எல்லாம் மொபைலாக தான். அப்போ இது குடும்பமே உட்காந்து கன்சல்ட் பேசுறது இல்லை, நல்ல விஷயங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை, அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறது பேசுறது கிடையாது. என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எடுத்தோம் கவுத்தோன்னு அந்த நேரத்தில் பண்ணுறது. இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். கடும் முயற்சிகள் அதிகமான வெற்றியை தரும். துலாம் ராசி அன்பர்களே, கடுமையாக முயற்சி பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த மாணவ செல்வங்கள் உங்களுக்கும் கடும் முயற்சி தேவை. கடும் முயற்சி இருந்தால் அடுத்த லெவலுக்கு போவீங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு படிப்புகளுக்கு போவீங்க. நீங்கள் நினைக்கிற லட்சியத்தை அடைவீங்க. உயர்கல்விக்கு ஒரு சிறந்த காலம். ஏன்னா குரு வருகிறார். உயர்கல்விக்கு மிகச்சிறந்த காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி காலம் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீரும். ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சொல்லும்போது கவனமாக கேட்டு இந்த வீடியோவை பல தடவை பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதே நேரத்தில் பண விஷயங்களில் கவனமாக இருங்க. ஆண்களோ பெண்களோ பண விஷயங்களில் கவனமாக இருங்க. யோசித்து முடிவெடுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு பண விஷயங்களில் முடிவெடுக்காதீங்க. ஆடம்பர பொருட்கள் வேண்டவே வேண்டாம். அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் வாங்க. ஆடம்பர பொருட்களுக்கு இது காலம் அல்ல. வீண் செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. பட்ஜெட்டு போடுங்க. பட்ஜெட்டை போட்டு செலவு பண்ணுங்க. அப்போ தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் சேமிப்பும் கிடைக்கும். பட்ஜெட்டு போடுறது கிடையாது. இஷ்டப்படி செய்கிறது. கடைசி நேரத்தில் கையை கடிக்கும் போது கடன் வாங்க வேண்டியது. அப்போ கடன்காரன் கண்ணா பின்னான்னு கத்துவான். இதெல்லாம் தேவையா? அப்போ பிளான் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு நிச்சயமாக தோல்வி வராது, வெற்றி தான் வரும். அதே நேரத்தில் தொழில் விரிவாக்கம் செய்வதாக இருந்தால் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. உஷாராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். தொழில்களில் கவனமாக இருங்க. முக்கியமாக 6ஆம் வீடு ஆரோக்கியத்திற்கு கேடான வீடு வர்றது. சரி, ரோகஸ்தானம். கவனமாக இருங்க. உடல் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் டாக்டர்கிட்ட பாருங்கள். அது பெருசாக கொண்டு முடிச்சு விட்டுரும். ஏன்னா உங்களுக்கு வீண் விரயங்கள் எதில் வரப்போகுதுன்னா உடல்நல பிரச்சனைகள் தான் வரப்போகுது. ஆணோ பெண்ணோ குழந்தைகளோ. அதில் சீரான உணவு பழக்க வழக்கங்கள். நான் சொல்கிற இந்த சிக்கனை மொத்தமாக தவிர்த்துருங்கன்றேன். அடியோட வேண்டாம்.
மற்றது நீங்கள் சாப்பிடுங்க, நான்வெஜ் பிரியர்களை தான் ஃபிஷ் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய்கறிகளை வந்து அதிகமாக எடுத்துங்க. குழந்தைகளுக்கெல்லாம் காய்கறிகள் அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க, வெறும் அந்த சாம்பார் ரசத்தை மட்டும் சாப்பிடுவாங்க, அதில் எந்த யூஸும் இல்லை. அப்போ அவங்கள வந்து சாப்பிட வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சுவையோடு நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட வைங்க. உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கு காரணம் வந்து மனபலம் குறைவது. அந்த மனபலத்தை, திடத்தை, தைரியத்தை வளர்த்துக்கணும். நமக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றது வீக்னஸ் அப்படியே நீங்கள் ஃபெடப் ஆகிடக்கூடாது. ஃபெடப் ஆனீங்கன்னா உங்கள் உடம்பு சுத்தமாக கெட்டு போயிடும். இப்போ அதுக்காக செலவு பண்ணிட்டு தான் காலத்தை ஓட்ட வேண்டி வரும். சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே போயிருங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி. அதே நேரத்தில் தெரியாத தொழிலில் கால் வைக்காதீங்க. உங்களுக்கு எது தெரியுமோ, எது முடியுமோ அந்த தொழிலில் மட்டும் தயவு செய்து கால் வைங்க. வேறு எந்த தொழிலையும் கால் வைக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா இது வந்து அகலக்கால் வச்சிங்கன்னா ஆபத்து வரக்கூடிய காலம். எவ்வளோ வந்தாலும் சரி, சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க. வர ஒரு பகுதி பணத்தை எடுத்து சேமிப்பு போடுங்க, பேங்கில் போடுங்க. இந்த எம்எல்எம் மார்க்கெட்டு, அதே நேரத்தில் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி விஷயங்களில் தயவு செய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, போயிடும். எது ஜெனுனிட்டியாக அதை பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து கிரிப்டோ கரன்சி வந்து உலக அளவில் ஃபேமஸாக போகுது. அந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து எது உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதோ, நிபுணர்கள் வந்து எதை வந்து உங்களுக்கு சொல்கிறாங்களோ, எதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வந்து அதில் தான். நாளைக்கு பொருள்கள் கூட வாங்கக்கூடிய நிலைகள் வந்து அதில் வரும். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மயமாக இருக்கிறதுனால உலகம் முழுவதும் கரன்சி வந்து இல்லாமல் போயிடும். அந்த நோட்டு, காகித நோட்டுகள் வந்து இல்லாமல் போயிடும். நம்ம காட்சி பொருளாக தான் நம்ம பார்க்க முடியும், அந்த அளவுக்கு தான் போகும். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து பல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க போகிற காலகட்டம் தான். வெளிநாட்டு வந்து பயணம் வந்து நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த காலத்தில் வீடு மனை மண்மனை யோகங்கள் நிறைய இருக்குது. அதில் வந்து பயப்பட வேண்டியதில்லை. சுபகாரியங்கள் நிறைய நடக்க போகுது, அதுக்கான செலவுகளும் வரும், அது செலவு பண்ணுங்கள். கடன் சுமை தீரப்போகுது. வியாபாரத்தில் வந்து லாபம் வரப்போகுது. விவசாயத்தில் வந்து மகசூல் அதிகரிக்க போகுது. நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு முன்னேற்றங்கள் வந்து வரும். குருவினுடைய பார்வையும் சிறப்பாக இருக்கிறதுனால விவசாயிகள் முன்னேற்றம் அடைவார்கள். அலுவலகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் வந்து அரசு அதிகாரிகள் மேன்மை அடைவார்கள். அரசியல்வாதிகள் வந்து உயர்ந்த ஸ்தானத்தை அடைவார்கள். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விவேகமான பண்புகளை வந்து பயன்படுத்தணும். நிதானம் தேவை, எளிமை தேவை. தாட் போட்டு ஆடம்பரம் திமிரா வந்து நம்ம ஆடணும்னா அட்ரஸ் எல்லாம் ஆக்கி விட்டுருவாங்க. கவனமாக இருக்க வேணும். இந்த 27.5 வருஷங்களுக்கு பிறகு சூப்பரான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. வெரி குட் டைம் உங்களுக்கு உங்கள் பின்னாடி தொடரப்போகுது 27.5 வருஷங்களுக்கு பிறகு. ஸோ புரிஞ்சுக்கொள்ளுங்க. புரிஞ்சுக்கிட்டு இந்த காலத்தை வந்து சிறப்பாக வாழ பாருங்க. இந்த நல்ல காலங்கள் வந்து 30 வருஷத்துக்கு பிறகு தான் திருப்பி வரும். இந்த மாதிரியான காலம் இந்த ராசி, துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு 30 வருடங்களுக்கு பின்னாடி திரும்பி வர்றதுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வந்து நடக்கணும். இப்போ அஷ்டம குருவால் 8ல் குரு இருக்குது. இன்னும் பாடுபட்டிருப்பீங்க. தொந்தரவுகளும் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் இழப்புகளும் சந்திச்சுட்டு இருப்பீங்க. விடிவே இல்லையான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ விடிவு காலம் பிறக்க போகுது. அதனால தான் சொல்கிறேன், அடுத்த வரப்போகிற இது மாதிரி யோக காலம் 27 வருஷம் கழிச்சு, 30 வருஷம் கழிச்சு வரப்போகுது. புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய கேரக்டர் பிஹேவியர்ஸ். இந்த 9ல் குரு வரும்பொழுது வெற்றி மேல் வெற்றியை கொண்டு வருவார். சனியும் 70% நன்மை கொடுக்குறாரு. குரு 100% நன்மையை கொடுக்க போகிறாரு. அதே நேரத்தில் வந்து சில வாகனங்கள் எல்லாம் பழைய வாகனங்களை விற்று புது வாகனங்கள் மாற்றுவது, அந்த வாகனங்களை விற்று சில கடன்களை அடைப்பது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும். ஆகவே துலாம் ராசி அன்பர்களே, மிகச் சிறப்பான ஒரு அற்புதமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு வெற்றி வெற்றி என்ற இலக்கை நோக்கி மட்டும் நீங்கள் பயணப்படணும். அந்த பயணம் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி தரும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான், இது அப்படியே சொல்கிற விஷயங்கள் 100க்கு 100% எல்லோருக்கும் அப்ளிகபிள் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 9ல் குரு வருது. இப்போ 9ல் குரு வரும் பொழுது அப்படியே 100% நன்மையும் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துருவாரா? இல்லை. அப்போ குரு மகாதசை, குரு புத்தி எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் அபரிமிதமான பலன்கள் இருக்கும். ராசிகளை விட அந்த தசாபுக்திகளுக்கு பலன்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்போ அந்த தசாபுக்திக்கு ஏற்ப பலன்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு வழங்குகிறேன். அதன் அடிப்படையில் துலாம் ராசி அன்பர்களே,
வாழ்க்கையில் ராஜயோகத்தை சந்திக்க போகிறீர்கள். வருமானமும் தொழிலும் உயரப் போகின்றது. மேன்மை நிலையை அடையப் போகின்ற நீங்கள் உங்களுடைய விவேகம் என்ற பண்பையும் சரியான தொலைநோக்கு பார்வையும் உங்களுடைய லட்சிய தெளிவையும் மனதில் வைத்து நீங்கள் செயல்பட்டால், உங்களுடைய கர்மாவை அறிந்து புரிந்து செயல்பட்டால், தான தர்மங்கள் செய்யணும். உங்களுக்கு பரிகாரமே நான் சொல்வது அதுதான், தான தர்மங்கள் செய்யணும். இல்லாதவர்களுக்கு கொடுங்க, இல்லாதவங்க மாதிரி நடிக்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு, பரம ஏழையா இருக்கிறவங்களுக்கு, கைகால் இல்லா ஊனமுற்றவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுங்க. வறிய குழந்தைகளுக்கு படிப்பீங்க, அவர்களுடைய படிப்பு செலவை ஏற்றுங்க. அரசு பள்ளியில் படித்தாலும் அவர்களுக்கான உடைகள், நோட்டு புக்கு, அது இது இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கி கொடுங்க. அன்னதானம் செய்யுங்க, ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 நாட்களாவது ஒரு 5 பேருக்கு, ஒரு 5 பேருக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 பேருக்கு, வாரத்தில் ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்து பாருங்கள். ஏழைகளுக்கு நிச்சயமாக உங்களுடைய எல்லா விதமான கர்மாக்களும் தொலைந்து மேல்வினடி அடைவீங்க. உடைகளே உடுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிற கஷ்டப்படுற மக்களுக்கு உடை தானம் பண்ணுங்க. இப்போ நான் முன்ஜென்மத்தை எடுத்து, இந்த முன்ஜென்மத்தில் என்ன பாவங்கள் பண்ணியிருக்கிறாங்களோ, கர்மா இருக்குதோ, அந்த கர்மாவுக்கெல்லாம் நம்ம பரிகாரமாக நாம் இங்கே பண்ணுறது தனி மனிதனுக்கு தான். அந்த தனி மனிதனுக்கு பண்ணுகின்ற பரிகாரமானது உணவோ உடையோ இந்த மாதிரியான பொருள்களை நாம் தானமாக வழங்குகின்ற பொழுது அந்த முன்ஜென்ம கர்மாக்கள் கூட நீக்கப்படுகிறது என்றால், அப்போ இப்போ நாம் செய்து கொண்டிருக்கின்ற செய்த கர்மாக்களுக்கு விடிவு காலம் இந்த மாதிரியான பரிகாரங்கள் மூலமாகத்தான் கிடைக்கும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்கின்றதனுடைய வழியாக, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற வழியாக நீங்கள் பேரின்பத்தை அடையலாம், கர்மாவை தொலைக்கலாம். உங்களுடைய அடுத்த வாழ்க்கை, உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினுடைய மேன்மை, அவர்களுடைய முன்னேற்றம் அத்தனையும் நீங்கள் செய்கின்ற தான தர்மங்களிலேயே இருக்கின்றது. அதனால தான் தர்மம் தலை காக்கும் என்பார்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, தர்மங்களை செய்து நீங்கள் எல்லாம் வல்ல மகாசக்தி அன்னையினுடைய அருளை பெற்று வளமோடு நலமோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோக்களை நிறைய ஷேர் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறைகளில் இந்த வீடியோ போடுறேன், அதை பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால் பல நபர்கள் அதனால் பயனடைவாங்க. நிறைய பேர் இப்போ போட்ட வீடியோக்களை பார்த்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சில விஷயங்கள் கேட்குறாங்க. நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆகவே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, சரி 4 பேர் இந்த மாதிரி ஒரு நன்மை அடையட்டும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனசு பட்டுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆகவே எல்லோரும் நீங்கள் வளமோடு வாழணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களில் விருட்சக ராசிக்குரிய பலன்களை நாம் பார்க்க போகின்றோம். இந்த விருட்சக ராசிக்கான பலன்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களும் மாற்றங்களும் வரப்போகிறது. 80% நன்மைகள் வரப்போகிறது. 5ஆம் இடத்திற்கு, பஞ்சமஸ்தானத்திற்கு வருவதனால பல முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகின்றது. அர்த்தாஷ்டம சனி முடிகிறது. அடுத்து வருகின்ற 30 வருடங்கள் மேன்மைமிக்க வருடங்களாக இருக்கப் போகிறது. நீங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் கைகூட போகின்றது. சுபயோக காலம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நண்பர்களுக்கிடையே உள்ள பிரச்சனைகள் தீரும், குடும்ப பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவி நல்லிணக்கம் வரும், சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்புகள் கிடைக்கும், வெளிநாட்டு பயணங்கள், யோகங்கள், வெளிநாட்டவர்களுடைய உதவிகள் கிடைக்கப் போகின்றது, சொந்த தொழிலில் மேன்மை அடையப் போகிறது, குடும்ப சூழ்நிலை தலைகீழாக மாறப்போகிறது. அதே நேரத்தில் விவேகம் என்ற பண்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அன்பு, நட்பு, கருணை, பொறுமை, நீதி, சகிப்புத்தன்மை, பொறுமை என்ற உணர்வுகளோடு நீங்கள் வாழ்கின்ற பொழுது மகத்தான வெற்றி அடைய முடியும். உங்களுக்கு விரிவான பலன்களை உங்களுக்கு வீடியோவில் நான் தனியாக தர்றேன். அந்த வீடியோக்களை பாருங்கள். பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு வெளிப்படையான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். எல்லாரும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விளக்கத்தை கொடுக்குறேன். ஆகவே இந்த விருட்சக ராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம். இந்த அற்புதத்தை நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.